சிலருக்கு வந்து இந்த ஹூக் பட்டி வீப்பட்டியில் வந்து எத்தனை ஹூக் வைக்கிறது, எவ்வளோ கேப்புக்கு இடையில வைக்கிறது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக 5 ஹூக் அப்படிங்கிறது நார்மலாக வைப்போம். கீழே ஒன்று, மேலே ஒன்று, பட்டி ஜாயிண்ட்டுக்கிட்ட ஒன்று, பட்டியில் சென்டரில் ஒன்று, இந்த டாட்டுக்கிட்ட ஒன்றுன்னு வைப்போம். இப்போ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் இந்த டாட்டுக்கும் இந்த கழுத்துடைய ஃபஸ்ட்டு ஹூக்கு போகிற இடத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாகவே இருந்தது. நார்மலாக ஒரு 1.25 இன்ச்சஸ் 1.5 இன்ச் இருந்தது அப்படின்னா நமக்கு போதுமானது. பட் அதை விட அதிகமாக இருக்கும்போது அதுக்கு இடையில ஒரு ஹூக் வந்து நம்ம வைக்கணும். அப்போ தான் அந்த இடம் ஓப்பன் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு ஹூக் இல்லாமல் நம்ம மேலே ஒன்று இங்கே ஒன்று மட்டும் வைக்கும்போது இந்த இடம் கொஞ்சம் கேப்பாக இருக்கும், கொஞ்சம் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. அதனால இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹூக் வைக்கிறதுக்காக நான் வி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ளவுஸுக்கு மொத்தம் மேலே 3 கீழே 3 6 ஹூக் அப்படிங்கிறது நம்ம வைக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில ப்ளவுசஸில் இந்த போர்ஷன் சின்னதாக இருக்கும், இந்த போர்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இந்த டாட்டுக்கும் இதுக்கும் இடையில ஒரு ஹூக் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால அது ஈவனாக நீங்கள் பிரித்து வந்து வச்சுக்கலாம். பட் இந்த டாட்டுக்கிட்ட ஒன்று, இங்கே ஒன்று கம்பல்சரியாக வைக்கணும், மேலே ஒன்று கீழே ஒன்று கம்பல்சரியாக வைக்கணும். இந்த கேப் வந்து கம்மியாக இருக்குன்னா பட்டியில் 2 ஹூக்கோட முடிச்சிக்கலாம். இல்லைன்னா இங்கேயும் நம்ம 3ஆவது ஹூக் வைக்கணும். இதுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் அதிகமாக இருந்தாலும் இடையில ஒன்று வைங்க, இதுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் அதிகமாக இருந்தாலும் ஒரு ஹூக் அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக ப்ளவுசஸ் எல்லாமே இங்கே பட்டி வந்து நம்ம இங்கே பிசுறு தெரியாமல் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி சைடு ஜாயிண்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிசுறு தெரியாமல் தான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்திருக்கோம்.